Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Nahmadullah alladhi nusalli wa nusallimu ala rasulihil kareem amma ba'd. Qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil azim wal furqanil mazid. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وكما قال الله عز وجل صدق الله العلي العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم الله ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாய் வாருங்கள் காணுவோம் காபாவை என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது பல்வேறு உயர்வுகளையும் சிறப்புகளையும் சங்கைகளையும் மேன்மைகளையும் கண்ணியத்தையும் மகத்துவம் மிக்க படைப்புகள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் பல உண்டு. அந்த படைப்பின் சிறப்பை அதனின் மகத்துவத்தை எப்பொழுது நாம் அறிய முடியும் என்றால், ஒன்று அந்த படைப்பை பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அந்த படைப்பை குறித்து நாம் படித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் படித்ததை நாம் கேட்டாவது இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதை நெருங்கி இருக்க வேண்டும், அடைந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவமும் சிறப்பும் அதை நாம் நெருங்கும் பொழுது, அடையும் பொழுது, படிக்கும் பொழுது நம்மால் அதனுடைய மகத்துவத்தை அறிய முடியும், புரிய முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு மகத்துவங்களை பாக்கியங்களை தனக்குள்ளே சுமந்திருக்கும் ஒரு நகரம்தான் மக்கமா நகரம். பல்வேறு பாக்கியங்களை தனக்குள்ளே சுமந்திருக்கும் ஒரு இடம்தான் ஹரம் இருக்கிற அந்த காபத்துல்லா இருக்கிற ஹரமினுடைய எல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய முதல் இறையில்லமாக காபத்துல்லா இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத்த முபாரகா. இந்த உலகத்தில் முதலில் இறை இல்லம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிற காபத்துல்லா தான் என்பதை குர்ஆன் நமக்கு மென்மேலும் தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கமா நகரம் என்று சொல்கிறோமே, அந்த மக்கமா நகரத்தினுடைய தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்வதானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பல்வேறு அர்த்தங்களை பொதிந்திருக்கிறது. ஒரு அர்த்தம் அதிலே அழிக்கக்கூடியது என்ற அர்த்தம் இருக்கிறது. அழிக்கக்கூடியது என்றால் எதை அழிக்கக்கூடியது? நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றான் என்று சொன்னால் அன்று பிறந்த பாரகனை போல அவன் வீடு திரும்புகிறான் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அழித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது காபத்துல்லா என்று சொன்னால் எத்தனை பெரிய பாக்கியமான இடம் அந்த இடம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த காபத்துல்லாவிற்கு மற்றொரு பெயர் இருக்கிறது, லல்லதி பிபக்கத்த முபாரக்கா. அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், பக்கா என்று அந்த மக்காவிற்கு இன்னொரு பெயரை சொல்லுகிறான். பக்கா என்று சொன்னால் நெருக்கடியானது என்று அதற்கான பொருள், நெருக்கடியான இடம் என்று அதற்கான பொருள். நெருக்கடி என்று சொன்னால் அதற்கான உதாரணத்தை நாம் சொல்லிதான் புரிய வேண்டும் என்பதல்ல. வருடம் நாம் பார்க்கிறோம் பல லட்சம் மக்கள், சற்று ஏறக்குறைய
50 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கொள்ளுகிறார்கள். எல்லா மக்களின் உணவு தேவைகளும் அங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. எல்லா மக்களுக்குமான தங்கும் இடவசதி அங்கே செய்து தரப்படுகிறது. எல்லா மக்களுக்குமான சுய தேவை அங்கே நிறைவேற்றப்படுகிறது. எல்லா மக்களும் நிம்மதியாக, அமைதியாக, மனநிறைவோடு, மகிழ்ச்சியாக அங்கே ஓய்வெடுப்பதற்கான ஒரு அற்புதமான வேலை அங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், எத்தனை பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அங்கே அமைதியை, நிம்மதியை, மக்களுக்கு ராகத்தை அங்கே தந்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருபோதும் காபத்துல்லாவிற்கு ஹஜ்ஜிக்கு விடுமுறை என்பது அல்ல. கொரோனாவினுடைய காலத்திலும் கூட ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்கள் எல்லாம் வரக்கூடாது என்று அந்த சவுதி அரசாங்கம் மக்களுக்கு தடை விதித்தது. ஆனாலும் குறிப்பிட்டு சில மக்கள் காபாவை வந்து சமூக இடைவெளியோடு நீங்கள் தவாப் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதியையும் தந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் காலியாக காபத்துல்லா இருக்கார். காபத்துல்லாவிலே விடுமுறை என்பது அல்ல. காபத்துல்லாவிலே இடைவெளி, சரி கொஞ்ச நேரம் அமல் செஞ்சிட்டோம், ரொம்ப நேரம் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், லைட் எரியுது, ஃபேன் ஓடுகின்றதுனால கொஞ்ச நேரம் இடைவெளி கொடுத்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த அமல்களை தொடர்வோம் என்பதல்ல. 24 மணி நேரமும் அங்கே குர்ஆன் ஓதப்படுகிறது. 24 மணி நேரமும் அங்கே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் திக்ர் செய்யப்படுகிறது. 24 மணி நேரமும் அங்கே தொழப்படுகிறது. தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள், மக்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அமல்களால் காபத்துல்லா அலங்கரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய எல்லா விதமான நினைவுகளையும் தனக்குள்ளே காபத்துல்லா சுமந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். காபத்துல்லாவை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான் என்பதை நீங்கள் வரலாற்றிலே பாருங்கள். அப்ரஹா தன்னுடைய ஏனைப்படையோடு காபத்துல்லாவை தரமட்டமாக்கிவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்தான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக என்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்களெல்லாம் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், மென்று தின்னப்பட்டு துப்பினால் எப்படி சக்கை துப்பப்படுமோ அதுபோல வைக்குலுடைய சக்கைகளைப் போல அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று அழிக்க வந்தவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் பதிவு செய்து அந்த இடம் பாதுகாப்பான இடம், பாதுகாக்கப்பட்டிருக்கிற இடம் என்பதை அல்லாஹ் திருமறையின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறான். சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். தஜ்ஜாலுடைய வருகை உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் வந்துடுவான். ஒட்டுமொத்த உலகத்தையும் 40 நாளில் தஜ்ஜால் சுற்றி முடிச்சிருவான். ஆனால் காபத்துல்லா இருக்கிற அந்த மக்காவினுடைய அந்த ஊருக்கும் மதீனாவினுடைய அந்த எல்லைக்கும் அவனால் செல்ல முடியாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. பல்வேறு மக்கள் அங்கே வருகிறார்கள். பல தரப்பு மக்களுக்கு பல்வேறு உணவு பண்டங்கள் பிரியமானதாக இருக்கும். ஆனால் அப்படி பிரம்மாண்டமான மக்கள் இருக்கிற அந்த காபத்துல்லாவிலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஒரு கொசுவை கூட நம்மால் பார்க்க முடியாது, ஒரே ஒரு ஈயை கூட நம்மால் பார்க்க முடியாது. காரணம் என்ன? மக்களுக்கு இடையூறு தருகிற எல்லா விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை பாதுகாத்திருக்கிறான் என்பதை நம் வரலாற்றில் பார்க்கிறோம். யாராவது ஒரு அரசியல்வாதி வந்தால் போலீஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கும். கொஞ்சம் அரசியலில் முத்தியவர்கள் வந்தால் அவர்களுக்கு மிலிட்டரியை வைத்து உலகத்தில் பாதுகாப்பு தருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் காபத்துல்லாவை அல்லாஹ் யாரை கொண்டு பாதுகாக்கிறான் தெரியுமா? வெறுமனே போலீஸ்களை வைத்தோ மிலிட்டரிகளை வைத்தோ அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகளை வைத்து அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு இடத்தில் இப்படி சொன்னார்கள், நீங்கள் 2 ஹரம்களையும் மக்கா மதீனா 2 இடங்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். யார் இந்த 2 இடங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். யார் இந்த 2 இடங்களில் கண்ணிய குறைவோடு நடந்து கொள்கிறார்களோ இந்த உலகத்தில் அவர்கள் இழிவை சந்திப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திற்கான மகத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள். சாதாரண ஒரு இடம் தானே,
சாதாரண ஒரு பள்ளிவாசல் தானே, அந்த பள்ளிவாசலுக்கு இத்தனை பெரிய கண்ணியமும் மகத்துவமும் இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு காபாவுடைய விஷயத்தில் நாம் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த பூமிக்கு வந்தவுடனே பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு வந்தவுடனே இந்தியாவிலே இருக்கிற இலங்கையிலே தான் அவர்கள் முதலில் இறங்கினார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் இருந்து சற்று ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட தடவைகள் அவர்கள் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றிருக்கிற பொழுது முதலில் அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். காபத்துல்லாவை சுத்துறாங்க. சுத்தின உடனே அவங்களுக்கான மகிழ்ச்சி தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய முதல் இறை இல்லம் அந்த காபத்துல்லாவை நாம் சுத்துகிறோம், முதல் மனிதராக சுத்துகிறோம் என்கின்ற பெருமையும் மகிழ்ச்சியும் அவர்களின் உள்ளத்தில் நிரம்ப இருக்கிறது. மலக்குகள் வந்து கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, இன்ன மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க, சந்தோஷத்தோடு இருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, மனித இனத்தில் நான் தான் முதலில் காபத்துல்லாவை நான் சுற்றி இருக்கிறேன், தவாப் செய்திருக்கிறேன் என்கின்ற பெருமை எனக்குத்தான் நீ சாரும். மலக்குகள் சொன்னாங்க, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காபாவையும் காபத்துல்லாவினுடைய அந்த இடத்தையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், தேர்வு செய்து விட்டான். முதலில் எங்களின் மூலமாக மலக்குகளின் மூலமாக காபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இந்த காபாவை நாங்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் ஆதமே நீங்கள் இந்த காபாவை தவாப் செய்திருக்கிறீர்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மலக்குகள் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தவாப் செய்யும் போது இன்ன துவாவை நீங்க ஓதுறீங்க என்று கேட்ட பொழுது மலக்குகள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுக்கு உபதேசம் செய்துவிட்டு மீண்டும் அந்த காபாவை தவாப் செய்கிறார்கள். அதிகம் காபத்துல்லாவில் நின்று துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய பல்வேறு இடங்களில் நின்று துவா கேட்கிறார்கள் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அவர்களின் வரலாற்றின் மூலமாக நாம் இந்த செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, மனித இனம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காபத்துல்லா படைக்கப்பட்டு, காபத்துல்லா அது கட்டப்பட்டு மலக்குகளால் கட்டப்பட்டு அந்த காபத்துல்லா சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுவால் அந்த காபத்துல்லா கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை பெரிய கண்ணியமான, எத்தனை பெரிய மகத்துவம் மிக்க அந்த காபத்துல்லாவினுடைய வரலாறுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்கிற பொழுது உண்மையில் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். உலகத்தில் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இல்லை. அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும், ஈமானை சுமந்திருக்கிற இஸ்லாத்தில் பயணிக்கிற முஃமின்களுக்கு மட்டும் இந்த காபாவினுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் தருகிறான் என்றால் உண்மையில் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி அதிகமாக, ரப்பே ஹஜ்ஜி செய்யாமல் என்னை நீ மௌத்தாக்கி விடாதே, உம்ரா செய்யாமல் என்னை நீ மௌத்தாக்கி விடாதே என்று ரப்பிடத்தில் அதிகம் கேட்டு பெற வேண்டிய பாக்கியங்களில் முதல் இடத்தில் இந்த காபத்துல்லா இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டும்படியாக அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் காபத்துல்லாவிற்கு வருகிறார்கள். வந்தவுடனே அவர்களும் தவாப் செய்கிறார்கள், மலக்குகளும் தவாப் செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தவாப் செய்கிற பொழுது என்ன துவா ஓதுகிறீர்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்கிறார்கள். மலக்குகள் சொன்னாங்க, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று வரைதான் நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று எப்பொழுது எங்களுக்கு உபதேசம் செய்தார்களோ அப்பொழுதிலிருந்து இன்று வரை நாங்கள் தவாஃபிலே இந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம்.
ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த துஆவோடு கடைசி இறுதியில் அலியுல் அதீம் என்பதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குகளுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் தஸ்பீஹில் உயர்ந்த தஸ்பீஹ், அல்லாஹ் விரும்புகிற தஸ்பீஹ், நன்மைகளை அதிகம் தருகிற தஸ்பீஹ், சுவர்க்கத்தினுடைய பல்வேறு மரங்களை நடக்கூடிய தஸ்பீஹ் ஒன்று இருக்கிறது என்றால் சிறப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதுதான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆனால் அதற்கடுத்து ஒரு சிறப்பான தஸ்பீஹ் இருக்கிறது என்றால் நீங்கள் இதை அதிகமாக ஓதுங்கள் என்று அன்னலார் நமக்கு படம் போட்டு காட்டுகிறார்கள். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். ஏன் இத்தனை பெரிய சிறப்பு தெரியுமா? மலக்குகளும் இதை ஓதுகிறார்கள், நபிமார்களும் இதை சொல்லித் தருகிறார்கள். இந்த உம்மத்திற்கான அன்பளிப்பாக வெகுமதியாக அன்னலார் இந்த துஆவை கற்றுத்தருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் பல்வேறு பாக்கியங்களை பூமிக்கு மலக்குகளை வைத்து அனுப்புகிறான். மலக்குகளிடத்தில் கொடுத்து அனுப்புகிறான். எங்கே மழை வரணும், எங்கே வெயில் உச்சகட்டமாக அடிக்கணும், எந்த மக்களுக்கு இப்பொழுது உணவளிக்க வேண்டும், மக்களுக்கான பாக்கியங்களை தர வேண்டும், மக்களுடைய நோய்களுக்கு நிவாரணை ஷிஃபாவை தர வேண்டும் என்று மலக்குகளை வைத்து அனைத்து வேலைகளையும் இறைவன் இந்த உலகத்தில் நடாத்தி கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவோடு ஒரு மலக்கு இந்த பூமிக்கு வராரு. ஒருத்தருக்கு நோய் இருக்குது, அல்லா இடத்துல ரொம்ப நாளாக கேட்குறாரு, ரப்பே எனக்கு நீ ஷிஃபாவை கொடு அப்படின்ட்டு. அல்லாஹ் அந்த ஷிஃபாவை மனிதர்களுக்கு நேரடியாக தருவதல்ல, மலக்குகளின் மூலமாக அந்த ஷிஃபாவை தருகிறான் என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். அப்போ அந்த ஷிஃபாவை கொண்டு வருகிற அந்த மலக்கு நேரடியாக பூமிக்கு இறங்குகிற பொழுது அவர் காபத்துல்லாவில் தான் இறங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் மழை பெய்யணும், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு ஒரு மலக்கு இறங்குகிறார். முதலில் எந்த ஊருக்கு மழை வர வேண்டுமோ அந்த ஊரில் அந்த மலக்கு இறங்குவதல்ல, அவர் முதலில் இறங்குகிற பூமியினுடைய இடம் என்பது காபத்துல்லா அமைந்திருக்கிற அந்த ஹரமில் தான் அந்த மலக்கு இறங்குகிறார். இறங்கின உடனே அந்த காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். தவாப் செஞ்சதுக்கு பின்னாடி 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததற்கு பின்னால் தான் பூமியினுடைய எல்லா வளங்களையும் மலக்குகள் கொண்டு வந்து தருகிறார்கள் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, காபத்துல்லா இருக்கிறது ஒரு பரிசுத்தமான கட்டிடம். அல்லாஹ்வுடைய கட்டளை காபத்துல்லாவை கட்டணும் அப்படின்றது. அந்த உத்தரவோடு ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த உத்தரவை சுமந்து கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு உதவியாளராக ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அந்த பணி நிறைவு பெறுகிறது. காபத்துல்லாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹரமிலே இருந்து அல்லாஹ்விடத்தில் 3 துஆவை கேட்டாங்க. இந்த 3 துஆக்களையும் குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. முதல் துஆ என்ன? ரப்பனா ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, ரப்பே இந்த ஊரை நிம்மதிக்குரிய இடமாக, அமைதிக்குரிய இடமாக, பாதுகாப்பான பூமியாக நீ ஆக்க வேண்டும் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். உண்மையில் அந்த பூமி பாதுகாப்பான பூமி. எந்த அளவுக்குன்னா, தன்னுடைய தந்தையை கொலை செய்தவன் ஹரமிலே தனக்கு எதிரிலே நின்றாலும் அவரோடு நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடாது. சண்டையிடுவது ஹராம். தர்க்கம் செய்வது, எப்படி என் தந்தையை நீ கொலை செய்யலாம் என்று நீங்கள் அவரிடத்தில் விவாதம் நடத்துவது கூட பாவம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த இடத்தில் நிம்மதியாக, அமைதியாக, மனநிறைவோடு நீங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான அல்லாஹ்வுடைய எல்லா விதமான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. 2வது துஆ செய்கிறார்கள், வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், ரப்பே இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பழங்களை கொண்டு நீ அவர்களுக்கு விருந்து உபசரிக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் சில சீசன்களில் தான் சில பழம் வரும். மாம்பழத்திற்கான சீசன் இது.
பலாப்பழத்திற்கென்று ஒரு சீசன் இருக்கிறது. அந்தந்த சீசன்களில் தான் அந்த பழங்களை நம்மால் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் சீசன் இருக்கிறதோ இல்லையோ, வருடம் முழுக்க எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா வகையான பழங்களையும் காபத்துல்லாவிலே பார்க்கலாம், புசிக்கலாம், அதை வாங்கலாம், சாப்பிடலாம் என்கின்ற அளவிற்கு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை இறைவன் கபூல் செய்திருக்கிறார். மூன்றாவது துஆ செய்தார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ், இந்த அரபி மக்களிலிருந்து ஒரு மனிதரை நீ வெளியாக்க வேண்டும் நபியாக. அந்த மனிதர் இந்த உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டும். தாமதமாக வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவினுடைய வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களில் ஒருவராக நபியாக ஆனார்கள் என்பதை தாண்டி உலக மக்களினுடைய வழிகாட்டியாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னும் காபத்துல்லாவினுடைய சிறப்பு என்ன? காபத்துல்லாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகள் இறங்குகிறது. எத்தனை ரஹ்மத்து? 120 ரஹ்மத்துகள் ஒரு நாளைக்கு மாத்திரம் இறங்குகிறது. அந்த 120 ரஹ்மத்தில் யாரெல்லாம் காபத்துல்லாவை சுத்துறாங்களோ அவங்கள் மீது அல்லாஹ் 60 ரஹ்மத்தை இறக்குகிறான். காபத்துல்லாவில் யார் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா 40 ரஹ்மத்துகளை அல்லாஹ் அவர்கள் மீது இறக்குகிறான். வெறுமனே உட்கார்ந்து காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் 19 ரஹ்மத்தை இறக்குகிறான். மொத்தம் எத்தனை ஆச்சு? 120 எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 60 காபத்துல்லாவை சுத்துபவர்களுக்கு, 40 ரஹ்மத்து காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருப்பவர்கள் மீது இறங்குகிறது. காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மீது 19 ரஹ்மத் இறங்குகிறது. இன்னும் எத்தனை ரஹ்மத்து பாக்கி இருக்குது? ஒரே ஒரு ரஹ்மத்து. அந்த ஒரு ரஹ்மத்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளுக்கும், பள்ளி வாசல்களுக்கும், மதரசாக்களுக்கும், மனிதர்களுக்கும் பிரித்தளிக்கப்படுகிறது என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த காபத்துல்லா அத்தனை பெரிய சிறப்புகளை தனக்குள்ளே சுமந்திருக்கிறார். முதல்ல காபத்துல்லா தான் கிபிலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. மக்காவில் இருந்த 13 வருட காலமும் நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் 13 ஆண்டுகள் காபத்துல்லாவை கிபிலாவாக முன்னோக்கி அண்ணல் பெருமான் 13 வருடங்கள் தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு போங்க, அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹிஜ்ரத்திற்காக வேண்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்த உடனே அல்லாஹ் சொன்னா, மக்கா மதீனாவினுடைய மக்கள் பைத்துல் முகத்தஸ் அதுதான் பெருசாக நினைக்கிறாங்க. அதனால் இத்தனை நாட்களாக நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு மேலே நீங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதால் அதை முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றும் பொழுது தக்பீர் கட்டி, எப்படி நம்ம தக்பீர் கட்டும் போது முதல்ல காபத்துல்லாவினுடைய அந்த கிபிலாவினுடைய திசையை தக்பீர் கட்டும் பொழுது பார்க்க வேண்டும். கட்டியதற்கு பின்னால் நம்முடைய சைதாவினுடைய நெற்றி எங்கே படுமோ அந்த இடத்தை தான் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் வானத்தை முன்னோக்கி பார்த்து கொண்டிருப்பார்களாம். ஏன்னா இத்தனை நாளாக 13 வருஷம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதோம். மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவணுண்டு அல்லாஹ் சொல்லிட்டானே என்கின்ற கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆசை, மறுபக்கத்திலே பேராசை. மீண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவுங்கண்டு அல்லாஹ் சொல்லிட மாட்டானா என்று ஒரு பேர் ஹவா ஹதரத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் தன்னுடைய தலையை தக்பீர் கட்டியதற்கு பின்னால் உயர்த்தி பார்ப்பார்களாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகிறார்கள். ஒரு நாள் லுஹர் தொழுகையிலே அல்லாஹ் கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஆயத்தை எப்படி இறக்குறான் பாருங்க. இத்தனை நாள் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுதிங்க, போதும், இதுக்கு பின்னாடி காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. அந்த ஆயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2வது ஜுஸுவில் 2வது ஆயத்தை கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நபியே, நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். இதற்கு மேல் நீங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ வேண்டாம்.
இதற்கு மேல் உங்களுடைய கிபிலாவாக காபத்துல்லாவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த தொழுகையில் இருக்கிற பொழுதே முதல் 2 ரக்காயத்தை பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயத்து இறங்கிய உடனே சரி இன்னும் லொஹரில் 2 ரக்காயத்து இருக்குது, அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கிறான், அடுத்த அசரிலிருந்து பார்த்துக்கலாம் என்று தாமதிக்கவில்லை. அவர்களுடைய அந்த பேராசையை உடனடியாக வெளிப்படுத்தினார்கள். 2வது 2 ரக்காயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தனை பெரிய ஆசைக்குரிய மகத்துவம் மிக்க ஒரு இடமாக காபத்துல்லா இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் இருக்கிறது. எந்த கடமைக்கும் இல்லாத சிறப்பு ஒரே ஒரு கடமை. எந்த கடமைக்கு தெரியுமா? தொழுகையினுடைய கடமைக்கு இருக்கிறது. மற்றதெல்லாம் கலிமா ஆயில்ல ஒரு தடவை சொன்னால் போதும். சிறப்பு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் கண்டிப்பாக ஆயில்ல ஒரு முறையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். தொழுகை 2வது கடமை. நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஜக்காத்து வருஷத்துக்கு ஒரு தடவை, ஹஜ்ஜி ஆயிலில் ஒரு முறை மட்டும்தான். இந்த கடமைகளிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கடமை என்னன்னா தொழுகை என்கின்ற கடமை தான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 5 தடவை. 5 ரக்காயத்து மட்டும் தான் தொழுகிறோமா? சற்று ஏறக்குறைய பல ரக்காயத்துகளை தொழுகிறோம். முன் சுன்னத்தி, பின் சுன்னத்தி, நஃபீலு, வித்ர வாஜிபு, ஃபர்லான ரக்காயத்துகள் என்று பல ரக்காயத்துகள் தொழப்படுகிறது. ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கட்டாய கடமையாக தொழ வேண்டும். எந்த காரணத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி தப்பிக்க முடியாது. கட்டாயமாக தொழுதே ஆக வேண்டும். ஏன் மற்ற கடமைகளை விட இந்த கடமைக்கு இவ்வளவு சிறப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுவுங்க, முடியல அல்லாஹ் உங்களை பார்க்குற மாதிரியாவது நீங்கள் தொழுவுங்க என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பின்னால் ஃபைன்னமா யுனாஜி ரப்பஹு, அவன் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறான். தொழுகைக்கான சிறப்பு. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குமான நெருங்கிய தொடர்பு எந்த இடத்தில் தொழுகையில் ஏற்படுகிறது தெரியுமா? அந்த அடியான் சஜ்தாவிலே இருக்கிற பொழுது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குமான நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய சிறப்புகளை வரிசைப்படுத்துகிறார்கள். மற்ற கடமைகளை விட தொழுகைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, உலகத்தினுடைய கிபிலாவாக இருக்கிற காபத்துல்லாவோடு அடியார்களுக்கான நேரடி தொடர்பு தொழுகையில் மட்டும்தான் ஏற்படுகிறது. குர்பானி கிபிலாவை முன்னோக்கி தரணுன்றது நிபந்தனை இல்லை, சிறப்பு கிபிலாவை முன்னோக்கி தரலாம். அடுத்து ஜக்காத்து கிபிலாவை முன்னோக்கி தான் தரணும் என்பதல்ல. ஒருவர் நோன்பு வைக்கிறார், நவைத்து சௌமகதின் கிபிலாவை முன்னோக்கி தான் சொல்லணும் என்பதல்ல நிபந்தனை. அல்லது நோன்பு திறக்கிற பொழுது கிபிலாவை முன்னோக்கி தான் திறக்கணும் என்பதல்ல நிபந்தனை. கலிமா சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்கின்ற கட்டாய கடமை அல்ல. ஆனால் தொழுகையில் ஒரு மனிதர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் கட்டாயமாக கிபிலாவை முன்னோக்கி தான் அவர் தொழ வேண்டும். மற்ற எல்லா கடமைகளை விட ஒரு தனி சிறப்பை தொழுகை பெறுகிறது என்றால் அதற்கான அடிப்படை காரணம் காபத்துல்லாவுக்கும் நமக்குமான நேரடி தொடர்பு அந்த தொழுகையின் மூலமாக ஏற்படுகிறது. அதனால் மற்ற வணக்கங்களை விட ஒரு சிறப்பை, ஒரு அந்தஸ்தை தொழுகை பெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு தெரியுமா? உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய கிபிலா காபத்துல்லா, அந்த திசை தான் கிபிலா. உலகத்தில் ஹயாத்தா இருந்தால் ஓகே, நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி கூட நம்முடைய கிபிலா காபத்துல்லா தான். மௌத்தா போனதுக்கு பின்னாடி எப்படி அடக்கம் செய்வாங்க? எல்லாம் வந்து சொந்த பந்தெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி கஃனிட்டு அந்த கபரிலே வைக்கிற பொழுது மேல் முடிச்ச அவுத்து 3 முடிச்சு இருக்கும், மேலே நடுவில் கீழே. மேல் முடிச்ச அவுத்து தலையை வலது பக்கமா முகம் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிற மாதிரி திருப்பி வைங்க. திருப்ப முடியாது, சில பேருக்கு விரைச்சி போயிடும். திருப்ப முடியலனாலும் கொஞ்சமாவது திருப்பி கீழே கற்களையோ மண்களையோ வைத்து நம்ம அந்த காபத்துல்லாவினுடைய திசையை முன்னோக்கி அவருடைய முகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வைக்கப்படுகிறது என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதும் நம்முடைய கிபிலா காபத்துல்லா தான்.
நாம் மரணித்ததற்கு பின்னாலும் நம்முடைய கிபிலா காபத்துல்லா என்று சொன்னால் அந்த மக்காவினுடைய மகத்துவத்தை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வமையு அல்லிம் ஷாயிர் அல்லாஹ், குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். காபத்துல்லாவில் போய் பாருங்க, எத்தனை அடையாள சின்னங்கள் இருக்கிறது. மகாமி இப்ராஹிம், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று காபத்துல்லாவை கட்டினாங்க. அந்த கல்லுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு! இன்னைக்கும் தங்கத்தினுடைய அந்த கூடாரத்திலே அந்த கல் பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக அந்த கற்கள் பாதுகாக்கப்படுகிறது. சொர்க்கத்தினுடைய கல்லாக இருக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் காபத்துல்லா தனக்குள்ளே அது சுமந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமா, சஃபா மர்வாவினுடைய அந்த மலைகளை நாம் ஓடி தொங்கோட்டம் ஓடுகிறோம், சை செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னமாக காபத்துல்லா இருக்கிறது. காபத்துல்லாவிலே அது இருக்கிறது. ஜம்சமனுடைய தண்ணீர் காபத்துல்லாவிற்கு மட்டும் சொந்தமானது. உலக மக்களுக்கு அது விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் என்பது மக்காவில் தான் இருக்கிறது. அந்த ஜம்சமனுடைய தண்ணீர் எவ்வளவு சிறப்பானது தெரியுமா? பல ஹதீசுகள் இருக்கிறது. சுவனத்தினுடைய தண்ணீரை விடவும் சிறப்பானது ஜம்சமனுடைய தண்ணீர். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 தடவை பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டது. இதயம் பிளக்கப்பட்டு கழுவப்பட்டு மீண்டும் இதயம் அங்கே இருக்கும் இடத்தில் வைத்து தைக்கப்பட்டது. 3 தடவையும் ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பைபாஸ் சர்ஜரி செஞ்சாங்க. அந்த 3 தடவையும் அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது ஜம்சமனுடைய தண்ணீரில் தான் என்பதை இமாம்கள் நமக்கு சுவர்க்கத்தினுடைய தண்ணீரை விட சிறந்த தண்ணீர் ஜம்சமனுடைய தண்ணீர் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே தவாப் செய்கிற பொழுது எந்த அமலா இருந்தாலும் வலது பக்கத்தில் தான் ஆரம்பிக்கணும். வலது பக்கம் ஆரம்பிப்பது தான் சுன்னத்து. ஆனால் தவாஃபில் போய் பாருங்களேன், வலது பக்கத்தில் நம்ம சுத்த மாட்டோம், இடது பக்கமாகத்தான் நம்முடைய சுற்ற ஆரம்பிக்கும். 7 தடவை தவாப் செய்யணும். காபாவை சென்றவர்களுக்கு தெரியும், நம்முடைய அமல்களை வலது பக்கமாக ஆரம்பிக்க மாட்டோம், இடது பக்கமாகத்தான் சுற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது, ஒரு மனிதனுடைய அடையாளமே அவனுக்கான இதயம்தான். அவனுடைய இதயத்தை அல்லாஹ் வலது பக்கத்தில் வைக்கல, இடது பக்கத்தில் வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுக்கான மரியாதை என்பது அவனுடைய இதயம்தான். இதயம் இல்லை என்றால், உயிர் இல்லை என்றால் அவனுக்கான மரியாதை என்ன தெரியுமா? மையத்து, மனிதன் இல்லை. இடது பக்கத்தில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது காபாவினுடைய கண்ணியத்தை விட மேலானது என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்குத்தான் எல்லா அமல்களும் வலது பக்கத்தில் செய்யணும். தவாஃப் மட்டும் இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறோன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய கண்ணியம் காபாவினுடைய கண்ணியத்தை விட உயர்வானது என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஏற்பாடை நமக்கு செய்திருக்கிறார். காபத்துல்லா பல்வேறு சிறப்புகளை தனக்குள்ளே சுமந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான். ஒருவருக்கு காபத்துல்லாவுக்கு போகணும், காபத்துல்லாவை போய் தவாப் செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா செய்யணும் என்றால் பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதல்ல அதற்கான முயற்சி. போய் டிக்கெட்டு போடணும், அதுக்கான போய் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்பதல்ல. அடிப்படையான இருக்க வேண்டிய ஒன்று, அவருக்கான உள்ளத்தில் ஆசை இருக்க வேண்டும். காபத்துல்லாவை போய் சந்திக்கணும், ரப்பே நான் தவாப் செய்ய வேண்டும், நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை அடிப்படையாக அவரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அவருக்கான ஹஜ்ஜினுடைய நசீபை இறைவன் தருகிறான் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற விளக்கம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, உலகத்தினுடைய கிபிலாவாக இருக்கிற அந்த காபத்துல்லாவை மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்கிற நசீபையும் அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தர வேண்டும் என்று துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.